ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் சிக்கன் 65 பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது, டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். இது மோஸ்ட்டாக நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம், ரைஸ் குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே தடியாக ரைஸ் குக்கரில் போட்டு இதை பொரிச்சு, கோழியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை பொரிச்சு இந்த பிரியாணியோட ஆட் பண்ண போகிறோம். இது மசாலா வகைகள்னு பார்த்தா ரொம்ப குறைச்சதான். இது வேணும்னா நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் கொடுக்குற இந்த ரெசிப்பியில் உள்ள மசாலாவே நீங்கள் போட்டால் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக முடியும். இதை நம்ம ரைஸ் குக்கரில் பண்ண போகிறோம். அதனால் ரைஸ் குக்கர் எடுத்துக்கலாம். வீட்டில் எதில் ரைஸ் நீங்கள் வடிப்பீங்களோ அந்த ரைஸ் குக்கர் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். நான் 2 சுண்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். 2 சுண்டுனா எனக்கு 500 கிராம்ஸ் வரும். அதை 2 வாட்டி நல்லா களைஞ்சிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அதை வச்சிடுறேன், ஓரமாக வச்சிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நிறையாவே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ரைஸ்க்கு போடுறது, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போதுமானது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனஸ் பூ, அப்புறம் பிரிஞ்சி இலை, இதை எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 5 பீஸ் போட்டிருக்கேன். ஒரு ஸ்டார் அனஸ், அதாவது அன்னாசி பூ, அண்ட் பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கை கொத்து அளவுக்கு மல்லி புதினா இலை, இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போது களைஞ்சி வச்சுருந்த ரைஸ் எல்லாத்தையும் இதில் நான் போட்டுக்கிறேன். அது தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு வெறும் ரைஸ் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இந்த களைஞ்சி வச்சுருந்த ரைஸை சுற்றியும் நம்ம போட்டுக்கலாம். அதாவது ஒரே இடத்துலையே படாமல் ஃபுல்லாக ரைஸை தண்ணி இல்லாமல் அந்த ரைஸ் குக்கரில் போட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். எல்லா இடத்துலையும் ரைஸ் கரெக்டாக திட்டமாக இருக்கிற மாதிரி. இப்போ இதுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சுண்டுக்கு நான் 1.5 சுண்டுன்னு தண்ணி எடுத்துருக்கிறேன். அப்போ 2 சுண்டு போட்டிருக்கேன், 3 சுண்டுக்கு தண்ணி எனக்கு வேணும். அந்த தண்ணியில் இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டு அதை குடிச்சு பார்த்தா சுள்ளுன்னு இருக்கணும் அந்த தண்ணி. ஸோ அப்போ கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அந்த தண்ணியை ஊற்றி இதை நம்ம ரைஸ் குக்கரில் வச்சு இந்த ரைஸ் வேகட்டும். ஸோ இது வேகிறதுக்கும் நம்ம மற்ற பொருட்கள் எடுத்து வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றாச்சு. இப்போ ரைஸ் குக்கரில் தூக்கி வச்சுட்டேன். இதை மூடி இது ரெடி ஆகட்டும். இப்போ இதில் ஆட் பண்ண போகிற மசாலா தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மட்டும்தான் மசாலா நம்ம பிரியாணிக்குன்னு ஆட் பண்ண போகிறோம். நான் தயிர் 3 பேக்கெட் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் எனக்கு 20 கிராம். ஸோ 3 பேக்கெட் எனக்கு 60 கிராம் தயிர் இருக்கும். ஸோ அந்த தயிர் எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சுண்டு, நான் 2 சுண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு சுண்டுக்கு 3 டேபிள் ஸ்பூன் 2 சுண்டுக்கு 6 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது மட்டுமே தான் நம்ம மசாலா இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு நிறைய மசாலா உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது போதுமானது. ஒரு சுண்டுக்கு 3 டேபிள் ஸ்பூன், 2 சுண்டுக்கு 6 டேபிள் ஸ்பூன் அப்படின்ட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டரு, உப்பு, தயிர், மசாலா இது மட்டும்தான். இதை நல்லா கலக்கி நம்ம ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கோழி எடுத்திருக்கேன். நான் ஒரு 1 கிலோ கோழி எடுத்திருக்கேன். இதுக்கு மசாலா வகையில் ஆட் பண்ணிடலாம். இது மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டு தேவைக்கேற்ப உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருப்பேன். அப்புறம் மல்லி இலை மட்டும் நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஸோ தண்ணி இல்லாமல் நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதில் சோள மாவு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைட்டாக அரிசி மாவு நிறையா சேர்க்க தேவையில்லை, சோள மாவு மட்டும் போதும். சோள மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அண்ட் அரிசி மாவு 1/2 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா பிணைஞ்சிக்கிறேன். நல்லா பிணைஞ்சி இது பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை பிணைஞ்சிட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சாலும் ஓகே, இல்லைனா அப்படியே நீங்கள் போட்டு பொரிச்சாலும் ஓகே.
இது வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சிங்கனாக்கா அந்த மசாலா வந்து அந்த கறியோடு ஏறி ரொம்ப நல்லாவே வந்து ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸ் வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து இந்த கீப் வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்புன்னு மேலே இது தூக்க முடியாது அந்த ஸ்டேஜுக்கு ஒன்றும் வரல. கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் அந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு. இந்த டைமில் நம்ம வந்து கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா கலவை, அந்த தயிர், அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நடுவில் கலர் போட்டிருக்கேன், அதாவது பிரியாணி கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நடுவில் மட்டும் நான் ஊற்றிருக்கேன், அது கொஞ்சம் சைடில் வந்துடுச்சு. அதை நடுவில் ஊற்றிக்கலாம். கலர் இல்லை, பிரியாணி கலர் இல்லைனாக்கா நீங்கள் வந்து குங்குமப்பூ இருந்ததுன்னா கூட அது ரொம்ப பெட்டர். குங்குமப்பூவில் லைட்டாக பால் ஊற்றி கலக்கி அதை வந்து நடுவில் ஊற்றுங்க, அந்த கலர் வந்து ஏறிடும். இப்போ இதை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா போட்டு சிக்கன் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு கீப் வார்ம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இப்போ திறந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் உள்ள தயிரில் உள்ள அந்த இதெல்லாம் வாட்டர்லாம் நல்லா சோறு அப்சர்வ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து அவ்வளோ நல்லா வந்து வாய் ஊறுது. இந்த மசாலா மட்டும்தான், இந்த மசாலாவை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அடி வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, கலக்கி விடுங்க, உடஞ்சிடாமல். அதாவது பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு தெரியும், போட்டு கலக்கிக்கிட்டே இருந்தால் உடஞ்சி போயிடும். ஒன்ஸ் நீங்கள் வந்து திருப்பி விட்டுட்டிங்கனாக்கா போதும். அப்புறம் சர்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரித்து வச்சுருந்த இந்த கோழி துண்டை இது மேலே போட்டு நான் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து போட்டு மூடி வச்சுடுங்க. சர்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோழியில் உள்ள சாரம் சரி, ப்ளஸ் நம்ம அந்த மசாலா வகையில் உள்ள சாரம் எல்லாமே டீப்பாக கீழே இறங்கி அந்த ரைஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கடைசியாக போடுறதுக்கு எண்ணெயில் அந்த கோழி பொரிச்ச எண்ணெயிலேயே நான் வந்து வெங்காயம், நல்ல ஒரு பெரிய வெங்காயம், அந்த பெரிய வெங்காயத்தை எவ்வளோ சின்னதாக மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தையும் நான் இந்த ரைஸோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து முட்டை கலக்கி போட்டிருக்கேன். இது ஆப்ஷன் தான். முட்டை வேணும்னா நீங்கள் வந்து கலக்கி விட்டு போடலாம், ஏன்னா குழந்தைங்க இருக்கிறாங்க, போட்டால் நல்லா இருக்கும்ன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அந்த மசாலா வந்து சூப்பராக அந்த ரைஸில் ஏறி அந்த பிரியாணி வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு மசாலா பத்தாத மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் எடுத்துருக்க ரைஸுக்கு இந்த மசாலா பத்தாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் வந்து நீங்கள் வந்து 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ வந்து நீங்கள் வந்து பிரியாணி தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி தூள்லேயே எல்லா தூளுமே ஆட் ஆகிருக்கும். ஸோ அதனால் பிரியாணி மசாலா தூள் மட்டுமே போதும். தயிர், அதுக்கு நீங்கள் எடுக்கிற ரைஸ்க்கு தகுந்த மாதிரி தயிரும் பிரியாணியும், பட்டரு, உப்பு அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ சூப்பரான அருமையான பொரிச்ச சிக்கன் 65 பிரியாணி ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆனால் கீப் வாட்சிங். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் அண்ட் விலாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.